ஓம் சாந்தி. 12-10-2025 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 17-3-2007 மதுபன். சிரேஷ்டமான விருத்தியின் மூலம் சக்திசாலியான அதிர்வலைகள் மற்றும் வாயு மண்டலத்தை அமைப்பதற்கு தீவிரமான முயற்சி செய்யுங்கள். ஆசீர்வாதம் கொடுங்கள் மற்றும் ஆசீர்வாதம் பெறுங்கள். இன்று அன்பு மற்றும் சக்தியின் கடலான பாப்தாதா தனது அன்பான தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளை பார்க்க வந்துள்ளார். அனைத்து குழந்தைகளும் கூட வெகு தொலைவில் இருந்தெல்லாம் அன்பின் ஈர்ப்பினால் சந்திப்பை கொண்டாட வந்துள்ளீர்கள். எதிரில் அமர்ந்திருப்பவர்களும் உள்நாடு வெளிநாடு என்று ஆங்காங்கே இருந்தாலும் அன்பாக சந்திப்பை கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். பாப்தாதா நாலாபுறமும் உள்ள அனைத்து ஸ்நேகி மற்றும் அனைத்து சகயோகியான குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். அனைத்து குழந்தைகளின் மனதில் விரைவாகவே பாபாவை உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதை பாப்தாதா பார்க்கின்றார். பாபா சொல்கின்றார், அனைத்து குழந்தைகளிடமும் ஊக்கம் நன்றாகவே உள்ளது. ஆனால் குழந்தைகள் தன்னை முதலில் தந்தையைப் போலவே சம்பூர்ணமாக மாற்றும் பொழுதுதான் தந்தையை வெளிப்படுத்த முடியும். குழந்தைகள் தந்தையிடம் எப்போது பிரத்யட்சமாகும் என்று கேட்கின்றனர். அதற்கு தந்தை கேட்கின்றார், நீங்கள் முதலில் தன்னை தந்தைக்கு சமமாக எப்போது மாற்றி காட்டுவீர்கள்? தனது முழுமை அடையும் நாளுக்கான தேதியை குறித்து விட்டீர்களா? அயல் நாட்டினர் 1 வருடம் முன்பாகவே தேதி குறிப்போம் என்று சொல்கின்றனர். ஆக தங்களுக்குள் கூடி தந்தைக்கு நிகராக மாறுவதற்கான தேதியை குறித்து விட்டீர்களா? பாப்தாதா பார்க்கின்றார், இப்போதெல்லாம் ஒவ்வொரு துறையைச் சேர்ந்தவரும் அதிகமாக மீட்டிங் போடுகின்றனர். இரட்டை அயல் நாட்டினரின் மீட்டிங் குறித்தும் பாப்தாதா கேள்விப்பட்டார். நன்றாக இருந்தது. அனைத்து மீட்டிங் செய்திகளும் பாபாவிடம் வந்து சேர்ந்து விட்டன. ஆக பாபா கேட்கின்றார், இதற்கான தேதி குறித்து விட்டீர்களா? இதற்கான தேதியை டிராமா முடிவு செய்யுமா அல்லது நீங்கள் முடிவு செய்வீர்களா? யார் செய்வது? நீங்கள் லட்சியம் வைத்தே ஆக வேண்டும். லட்சியம் என்னவோ மிக உயர்வாக நன்றாகவே வைக்கின்றீர்கள். இப்போது அந்த லட்சியத்துக்கேற்ப லட்சணத்தை அமைக்க வேண்டும். லட்சியமும் லட்சணமும் சமமாகும் போதுதான் லட்சியம் நடைமுறையில் வரும். குழந்தைகள் அனைவரும் அமிர்த வேளையில் தந்தையை சந்திக்கும் போது மிக நன்றாக சங்கல்பம் வைக்கின்றனர். பாப்தாதா நாலாபுறமும் உள்ள ஒவ்வொரு குழந்தையின் ஆன்மீக உரையாடலை கேட்கின்றார். மிக அழகாக பேசுகிறார்கள். முயற்சியும் நன்றாகவே செய்கிறார்கள். ஆனால் முயற்சியில் ஒரு விஷயத்தை தீவிரப்படுத்த வேண்டும். தீவிரமான முயற்சி செய்ய வேண்டும். தீவிரமான முயற்சிக்காக திடத்தன்மையை சேர்த்து கொள்ள வேண்டும். குழந்தைகள் ஒவ்வொருவரும் சமயத்துக்கேற்ப தீவிர முயற்சி செய்ய வேண்டும் என்பதே பாப்தாதாவின் விருப்பமாகும். வரிசை கிரமமாகவே இருந்தாலும் அதிலும் தீவிர முயற்சி சதா இருக்க வேண்டும் என்றே பாப்தாதா விரும்புகின்றார். அவசியமானதும் அதுவே ஆகும். நேரம் மிக வேகமாக முழுமையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இப்போது குழந்தைகள் தந்தைக்கு சமமாக ஆகியே தீர வேண்டும். இதுவும் நிச்சயிக்கப்பட்டதே ஆகும். இதில் தீவிரத்தன்மை மட்டுமே வேண்டும். ஒவ்வொருவரும் நான் தீவிரமான முயற்சி செய்கின்றேனா என்று தன்னையே சோதித்து பாருங்கள். ஏனெனில் முயற்சியில் சோதனைகள் அநேகம் வந்தே தீரும். ஆனால் தீவிர முயற்சி செய்பவருக்கு வெற்றி பெறுவதும் நிச்சயிக்கப்பட்டதே ஆகும். வெற்றி பெற வேண்டும் என்பதல்ல, நிச்சயிக்கப்பட்டது. சேவையையும் குழந்தைகள் ஆர்வத்தோடு நன்றாக செய்கிறீர்கள். ஆனால் பாப்தாதா முன்பே கூறியுள்ளார், நிகழ்காலத்திற்கேற்ப ஒரே நேரத்தில் மனம், சொல், செயல், நடத்தை, முகம் மூலமாக 3 விதமான சேவையும் செய்ய வேண்டும். மனதால் அனுபவம் செய்ய வைக்க வேண்டும். சொல்லால் ஞானத்தின் அறிமுகம் தர வேண்டும்.
முகம் மற்றும் நடத்தையின் மூலம் முழுமையான யோகி வாழ்க்கையின் நடைமுறையினை அனுபவம் செய்ய வைக்க வேண்டும். இவ்வாறு 3 சேவையையும் ஒரே நேரத்தில் செய்ய வேண்டும், தனித்தனியே அல்ல. நேரம் இப்போது குறைவாக உள்ளது, சேவையோ இன்னும் அதிகம் செய்ய வேண்டியுள்ளது. பாப்தாதா பார்க்கின்றார், சேவைக்காக அனைத்திலும் எளிமையான சாதனம் என்னவென்றால் உள்ளுணர்வால் வைப்ரேஷன் மூலம் வாயுமண்டலம் அமைப்பது. ஏனெனில் உள்ளுணர்வு என்பது அனைத்திலும் வேகமான கருவியாகும். அறிவியலின் ராக்கெட் வேகமாக செல்வதைப் போல் உங்களுடைய ஆன்மீக சுபபாவனை மற்றும் சுபமான விருப்பங்கள் எனும் உள்ளுணர்வு பார்வையையும் உலகத்தையும் மாற்றிவிடும். ஓரிடத்தில் அமர்ந்தபடியே உள்ளுணர்வு மூலமாக சேவை செய்ய முடியும். கேட்ட விஷயம் கூட மறந்து போகும். ஆனால் வாயுமண்டலம் அனுபவம் செய்ய வைக்கும், அது மறக்காது. மதுபனில் அனுபவம் ஆகிறது. அது பிரம்மா பாபாவின் கர்ம பூமி, யோக பூமி, சரித்திர பூமியின் வாயுமண்டலம். இப்போது வரையிலும் ஒவ்வொருவரும் இந்த வாயுமண்டலத்தை அனுபவம் செய்கின்றனர், மறப்பதில்லை. வாயுமண்டலத்தின் அனுபவம் உள்ளத்தில் பதிந்து விடுகிறது. வார்த்தைகளால் பெரிய பெரிய நிகழ்ச்சிகளை செய்கின்றீர்கள். ஆனால் ஒவ்வொருவரும் தனது உயர்வான ஆன்மீக உள்ளுணர்வு மூலம், வைப்ரேஷன் மூலம் வாயுமண்டலத்தை உருவாக்க வேண்டும். ஆனால் தன் மனதில் எந்த ஒரு ஆத்மாவை பற்றியும் தவறான உள்ளுணர்வு மற்றும் அதிர்வலைகள் இல்லாத பொழுதுதான் தனது உள்ளுணர்வு ஆன்மீக நிலையில் சக்தி வாய்ந்ததாகவும் அமையும். தன் மனதின் உள்ளுணர்வு சதா தூய்மையாக இருக்க வேண்டும். ஏனெனில் எந்த ஒரு ஆத்மாவை பற்றியாவது வீணான எண்ணம் மற்றும் எதிர்மறையான எண்ணம் இருந்தால் அது குப்பையாகும். அவ்வாறு மனதில் குப்பை இருந்தால் நல் உணர்வால் சேவை செய்ய முடியாது. ஆக முதலில் என் மனம் ஆன்மீக நல் உணர்வுடன் உள்ளதா என்று தன்னைத்தானே சோதித்து கொள்ளுங்கள். எதிர்மறையான உள்ளுணர்வையும் தனது நல் உணர்வால் மாற்றிவிட முடியுமா? எதிர்மறை எண்ணத்தால் தன் மனம்தான் தொல்லைப்படுகிறது. வீணான எண்ணம் வருகிறது தானே. முதலில் தன் மனதில் ஏதேனும் முரண்பாடு உள்ளதா என்று சோதித்து பாருங்கள். நம்பர் வாரியாகவே இருக்கிறீர்கள். நன்மை தீமை இணைந்தே உள்ளது. ஆனால் இவர் இப்படி இருக்கிறார், இவ்வாறு செய்வது நல்லது, தவறை தவறென புரிந்து கொள்வது, சரியை சரியென புரிந்து கொள்வது சரிதான். ஆனால் அதை உள்ளத்தில் வைத்து கொள்ளக்கூடாது. புரிந்து கொள்வது நல்லது, ஞானம் நிறைந்தவராவது நல்லது. தவறை தவறென்று தானே வைத்துக்கொள்வோம். சில குழந்தைகள் சொல்கின்றனர், பாபா உங்களுக்கு இவர் எப்படி என்று தெரியாது, நீங்கள் பார்த்தால்தான் தெரிய வரும் என்று. நீங்கள் செய்வதற்கு முன்பே இவர் இப்படி தெரியும் என்று பாபா ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் இது போன்ற விஷயங்களை தன் மனதில் உள்ளத்தில் வைப்பதனால் நான் தானே தொல்லைக்கு உள்ளாகின்றேன். மனதில் உள்ளத்தில் தீய பொருள் இருந்தால், வீணான எண்ணம் இருந்தால் அவர் எப்படி விஸ்வ கல்யாணக்காரி ஆவார்? உங்கள் அனைவருடைய தொழிலும் என்ன? விஸ்வ கல்யாணக்காரியா? ஆம் எனில் கையை உயர்த்துங்கள். புரிந்து கொள்ளுவது வேறு. புரிந்து கொள்ளுவது நல்லது, இது தவறு இது சரி என்று. ஆனால் மனதில் வைக்காதீர்கள். மனதில் உணர்வாக வைக்கும்போது பார்வையும் உலகமும் மாறிவிடுகிறது. பாப்தாதா வீட்டு பாடம் கொடுத்திருந்தார். என்ன கொடுத்திருந்தார்? அனைத்திலும் எளிமையான முயற்சி, அனைவரும் அதனை செய்ய முடியும். வயோதிகரும் வாலிபரும் குழந்தைகளும் செய்ய முடியும். அது இந்த விதிமுறைதான். ஒரே ஒரு வேலையை செய்யுங்கள். யாருடைய தொடர்பில் வந்தாரும் ஆசி தருங்கள், ஆசி தருங்கள், ஆசி பெறுங்கள். பிறர் சாபமே கொடுத்தாலும் சரி. நீங்கள் கோர்ஸ் எடுக்கும்போது என்ன சொல்வீர்கள்? அப்போது தனக்கும் இந்த கோர்ஸ் கொடுத்து கொள்ளுங்கள். உங்களுடைய சவால் என்ன? கீழ்த்தரமான இயற்கையையும் உயர்தரமாக மாற்றுவோம் என்பதுதானே. நீங்கள் அனைவரும் இயற்கையையும் உயர்தரமாக மாற்றுவோம் என்று சவால் விடுகிறீர்கள் தானே. மாற்றுவீர்களா? தலையசையுங்கள், கையசையுங்கள். பாருங்கள், பார்த்து பார்த்து அசைக்காதீர்கள், மனதார அசையுங்கள்.
ஏனெனில் இப்போது சமயத்திற்கேற்ப வாயுமண்டலத்தை அமைப்பதில் தீவிரமான முயற்சி தேவைப்படுகிறது. ஆக உள்ளுணர்வில் ஏதேனும் குப்பை இருந்ததென்றால் எப்படி வாயுமண்டலம் அமையும்? இயற்கை வரையிலும் உங்களுடைய அதிர்வலைகள் உள்ளுணர்வால் அமையும். அதிர்வலைகளால் வாயுமண்டலம் அமைகிறது. மதுபனிலும் கூட அனைவரும் ஒன்று போல இல்லை. ஆனால் பிரம்மா பாபா நெருக்கமான குழந்தைகளின் உள்ளுணர்வால் தீவிரமான முயற்சியால் வாயுமண்டலத்தை அமைத்தார். இன்று உங்கள் தாதியின் நினைவு வருகிறது. தாதியிடம் என்ன சிறப்பம்சத்தை பார்த்தீர்கள்? எப்படி அவர் கட்டுப்படுத்தினார்? ஒருபோதும் எப்படிப்பட்ட உள்ளுணர்வுடையவரை பற்றியும் தாதி தன் மனதில் வைத்து கொள்ளவில்லை. அனைவருக்கும் ஊக்கம் கொடுத்தார். உங்களுடைய ஜெகதம்பா தாயும் நல்ல வாயுமண்டலத்தை அமைத்தார். தெரிந்திருந்து தன் உள்ளுணர்வை சதா சுபமாகவே வைத்திருந்தார். அந்த வாயுமண்டலத்தினை இன்றளவிலும் நீங்கள் அனைவரும் அனுபவம் செய்கிறீர்கள். பாப்தாதா கூறுகின்றார், தந்தையை பின்பற்றுவதாலும் ஒவ்வொருவருடைய சிறப்பம்சத்தையும் தெரிந்து கொள்ள அதனை தனதாக்குங்கள். ஒவ்வொரு குழந்தையிடமும் இதனை குறித்து கொள்ளுங்கள். பாப்தாதாவிற்கு யார் குழந்தை ஆனார்களோ அவர்கள் ஒவ்வொருவரிடமும் 3ஆம் ரகமே ஆனாலும் கூட டிராமாவின் விசேஷம் இது. பாப்தாதாவின் வரதானம் இது. அனைத்து குழந்தைகளிடமும் 99 குறைகள் இருப்பினும் ஒரு சிறப்பம்சம் அவசியம் இருக்கும். அந்த விசேஷ தன்மையினாலேயே என்னுடைய பாபா என்று சொல்லும் உரிமையை பெற்றுள்ளார்கள். ஏதோ ஒரு குறைக்கு வசப்பட்டிருந்தாலும் தந்தையிடம் உறுதியான அன்பை வைத்துள்ளார்கள். எனவே பாப்தாதா இப்போது நேரத்தின் நெருக்கத்துக்கேற்ப பாபாவின் நிலையங்கள் இருக்கும் இடமெங்கும், அது கிராமமோ நகரமோ பெரிய மண்டலமோ கிளைகளோ, ஒவ்வொரு இடத்திலும் சேவையில் துணையாக இருப்பவர்களிடமும் உயர்ந்த உள்ளுணர்வின் வாயுமண்டலம் அவசியமாகும். ஒன்றை மட்டும் நினைவில் வைத்தால் போதும். பிறர் சாபமே கொடுத்தாலும் அதை பெறுபவர் யார்? கொடுப்பவரும் பெறுபவரும் ஒருவரா இருவரா? யாராவது உங்களுக்கு ஒரு கெட்ட பொருளை கொடுத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? தன்னிடம் வைத்து கொள்ளுவீர்களா? அல்லது திருப்பி கொடுத்து விடுவீர்களா? அல்லது வீசி விடுவீர்களா? அல்லது அலமாரியில் பத்திரமாக வைப்பீர்களா? ஆகவே உள்ளத்தில் பத்திரப்படுத்தி வைக்காதீர்கள். ஏனெனில் உங்கள் உள்ளம் பாப்தாதாவின் ஆசனமாகும். அதனால் ஒரு வார்த்தையை மனதில் உறுதியாக நினைவில் வையுங்கள். வாயில் வார்த்தையாக அல்ல, மனதில் நினைவு வையுங்கள். ஆசி தர வேண்டும், ஆசி பெற வேண்டும். எந்த ஒரு எதிர்மறை விஷயத்தையும் மனதில் வைத்து கொள்ளக்கூடாது. நல்லது. ஒரு காதில் கேட்டு மறு காதில் விடுவது உங்கள் வேலையா, பிறருடைய வேலையா? அப்போதுதான் உலகத்தில் ஆத்மாக்களுக்கு தீவிர வேகத்தில் உள்ளுணர்வால் வாயுமண்டலத்தை அமைக்கும் சேவையை செய்ய முடியும். உலகத்தை மாற்ற வேண்டும் அல்லவா? ஆகவே எதனை நினைவில் வைப்பீர்கள்? மனதில் வைத்தீர்களா? ஆசீர்வாதம் என்னும் சொல்லை நினைவில் வையுங்கள் போதும். ஏனெனில் உங்களுடைய ஜட மூர்த்திகள், அதாவது சிலைகள் என்ன தருகின்றது? ஆசி தருகிறதல்லவா? கோயிலில் சென்று என்ன கேட்கிறார்கள்? ஆசி கேட்கிறார்கள் தானே? ஆசி கிடைப்பதால் தானே ஆசி கேட்கிறார்கள். உங்களுடைய சிலைகள் இறுதி பிறவியிலும் கூட ஆசி தருகின்றன. உணர்வாலேயே அவர்களது ஆசி தருபவராக மாறி உள்ளீர்கள். எனவேதான் இன்று வரையிலும் உங்களுடைய ஜட சித்திரங்கள் ஆசிகளை தருகின்றது. பீடிக்கப்பட்ட ஆத்மாக்களுக்கு மன்னிக்கும் கடலான தந்தையின் குழந்தைகள் சிறிதளவேனும் மன்னிப்பு கொடுப்பது நல்லது தானே? நீங்கள் அனைவரும் மன்னிப்பின் மாஸ்டர் கடல் அல்லவா? ஆமாம் தானே? சொல்லுங்கள். முதலில் நான் இதில் அர்ஜுனன் என்று ஆகுங்கள். அத்தகைய சுற்றுச்சூழலை அமையுங்கள். எதிரில் வருபவர் அனைவரும் அன்பு, ஒத்துழைப்பு, மன்னிப்பு, தைரியம், ஊக்கம், உற்சாகம் ஏதேனும் ஒன்றினை அனுபவமாக பெற வேண்டும். இதை செய்ய முடியுமா? முதல் வரிசையில் உள்ளவர்கள் கை உயர்த்துங்கள். முதலில் செய்தாக வேண்டும். அப்போதுதான் அனைவரும் செய்வார்கள். ஆசிரியர்கள் செய்வீர்களா? நல்லது. ஆங்காங்கே இருந்து குழந்தைகளின் மெயில் மற்றும் கடிதங்கள் வந்த வண்ணம் உள்ளன. கடிதம் எழுதாதவர்களின் சங்கல்பமும் அன்பு நினைவுகளும் பாப்தாதாவை வந்தடைந்தது. மிக இனிமையாக கடிதம் எழுதுகிறார்கள். ஊக்கம் உற்சாகத்தில் பறந்து கொண்டே இருப்பவர்கள் எழுதுகிறார்கள்.
கடிதம் எழுதுவதால் தன்னை பந்தனத்தில் இணைத்து கொள்ளுகின்றனர். உறுதிமொழி எடுக்கிறார்கள். நாலாபுறமும் எங்கெல்லாம் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிரில் இருப்பவர்களை விட முன்பாகவே அன்பு நினைவுகளை தந்தை தருகின்றார். ஏனெனில் பாப்தாதாவிற்கு தெரியும், ஆங்காங்கே வெவ்வேறு நேரமாக இருப்பினும் அனைவரும் மிகவும் உற்சாகத்தில் நினைவில் அமர்ந்து கேட்டுக்கொண்டும் இருக்கிறார்கள். நல்லது. அனைவரும் எண்ணம் வைத்தீர்களா? தீவிரமான முயற்சி செய்து முதல் நம்பரை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை வைத்தீர்களா? கை உயர்த்துங்கள். பாப்தாதா இந்த டைரக்ஷனும் கொடுத்துள்ளார். முழு நாளும் இடையிடையே 5 நிமிடம் கிடைத்தாலும் மனதிற்கு பயிற்சி செய்யுங்கள். ஏனெனில் இன்றைய உலகமே உடற்பயிற்சி செய்கிறது. அவ்வாறே நீங்களும் 5 நிமிடம் மனப்பயிற்சி செய்யுங்கள். மனதை பரந்தாமத்திற்கு கொண்டு வாருங்கள். சூக்ஷ்ம வதனத்தில் ஃபரிஷ்தாவை நினையுங்கள். பூஜிக்கத்தக்க நிலையை நினைவு செய்யுங்கள். பிராமண ரூபம் தேவதா ரூபத்தை நினையுங்கள். எத்தனை ஆயிற்று? 5 நிமிடம்தானே. இந்த 5 நிமிட பயிற்சியை முழு நாளில் நடமாடும் பொழுதெல்லாம் செய்ய முடியும் தானே. இதற்காக மைதானம் எதுவும் தேவையில்லை. உடற்பயிற்சியும் அவசியமே, அதையும் செய்யுங்கள், அதற்கு தடையில்லை. ஆனால் இந்த மனதிற்கான ட்ரில் பயிற்சி மனதை சதா மகிழ வைக்கும், ஊக்கம் உற்சாகமாக வைத்திருக்கும், பறக்கும் கலையை அனுபவம் செய்ய வைக்கும். ஆகவே இப்போதே அனைவரும் இந்த ட்ரில் செய்யுங்கள். பரந்தாமத்திலிருந்து தேவதை வரை பாப்தாதா ட்ரில் செய்ய வைத்தார். நல்லது. சதா சர்வ காலமும் தனது ஆன்மீக உள்ளுணர்வால் நாலாபுறமும் சக்திசாலியான சுற்றுச்சூழலை அமைப்பதில் தீவிர முயற்சி செய்யும் குழந்தைகளுக்கு, சதா தான் இருக்கும் இடத்தையும் தன் மனோநிலையையும் சக்திசாலியான அதிர்வலைகளினால் அனுபவம் செய்ய வைப்பவர்களுக்கு, திட சங்கல்பம் கொண்ட சிரேஷ்டமான ஆத்மாக்களுக்கு, சதா ஆசி தருவதிலும் பெறுவதிலும் இரக்க மனம் உள்ள ஆத்மாக்களுக்கு, சதா தனக்குத்தானே பறக்கும் கலையில் அனுபவம் செய்யக்கூடிய டபுள் லைட் ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பான நினைவுகளும் நமஸ்காரமும். வரதானம்: விசால புத்தி மூலம் குழுவின் சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய வெற்றி சொரூபம் ஆகுக. விளக்கம்: குழு அல்லது பரிவாரத்தின் சக்தியை அதிகரிக்க வேண்டும். இது பிராமண வாழ்க்கையின் முதன்மையான சிரேஷ்டமான காரியம் ஆகும். இதற்காக எந்தவொரு விஷயத்திலும் பெரும்பான்மையானவர்கள் என்ன சொல்லுகின்றார்களோ, எந்த இடத்தில் பெரும்பான்மையானவரின் கருத்து இருக்கிறதோ அதுவே எனது கருத்தும் ஆகும். இதுதான் குழுவின் சக்தியை அதிகப்படுத்தும் வழியாகும். இதில் என் கருத்தே மேலானது என்று பெருமை காட்டாதீர்கள். எவ்வளவு நல்ல கருத்தாக இருந்தாலும் எங்கே குழுவின் உறுதி உள்ளதோ அங்கு நல்ல கருத்தும் சாதாரணம் ஆகிவிடும். அந்த நேரத்தில் தனது கருத்தை தியாகம் செய்ய வேண்டி இருந்தாலும் அந்த தியாகத்தில்தான் பாக்கியம் அடங்கியுள்ளது. இதனாலேயே நீங்கள் வெற்றி சுரூபம் ஆவீர்கள், நெருக்கமான சம்பந்தத்தில் வருவீர்கள். ஸ்லோகன்: அனைத்து எண்ணங்களையும் ஈடேற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் மனதின் ஒருமுகத்தன்மையை அதிகப்படுத்துங்கள். நல்லது. அவ்யக்த சமிக்கை: தனக்காகவும் அனைவருக்காகவும் மனதின் மூலம் யோகத்தின் சக்திகளை பயன்படுத்துங்கள். நேரத்துக்கேற்ப இப்போது மனதாலும் சொல்லாலும் இணைந்த சேவையை செய்யுங்கள். வார்த்தையால் சேவை செய்வது எளிது. மனதிற்கு நல்ல ஆசை, நல்ல விருப்பம் வைக்க வேண்டும். பேச்சில் இனிமை, திருப்தி, சரளத்தன்மை எனும் புதுமை இருந்துவிட்டால் பிறகு சேவையில் வெற்றி சுலபமாகவே கிடைத்துவிடும். நல்லது. ஓம் சாந்தி.